யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னும் 5 மந்த்ஸில் வந்துட்டு அது இன்னுமே ஹார்டாக போகுது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 2 டேஸ் முன்னாடி யூடியூப் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறதும் அண்ட் ஆல்சோ சில ஃபீச்சர்ஸையும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2027 பிப்ரவரியிலேருந்து நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸில் நம்ம சேனல் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 8000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம மானிட்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 ways இருக்குது. ஒன்று வந்துட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம லாங் ஃபார்ம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பேசிக்காக 365 டேஸில் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும். சேம் அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 19 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் இருக்கணும். ஸோ 2027 நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் என்னென்னா, நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு 8000 வாட்ச் ஹவர்ஸும் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 20 மில்லியன் வியூஸும் வேணும். ஸோ அப்போ தான் நம்மளால் நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இருக்க 4000 ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணுறதே வந்துட்டு நிறைய சேனலுக்கு 1 year இல்லை 2 year ஆகும். பிகாஸ் சின்ன சின்ன சேனல்ஸ் வந்துட்டு வியூஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வராது. ஸோ அதுவே வந்துட்டு அவங்களுக்கு 2 years பக்கம் ஆகும். பட் இந்த அப்டேட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் 8000 ஹவர்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். மேபி 2 years 4 years கூட ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் அதிகமாக வருது. வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆயிரும். பட் நமக்கு வியூஸே போகல அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ 5 months இருக்குது. ஸோ இந்த 5 monthஸில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி மானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து அது ரொம்பவே கஷ்டமாயிரும். நானுமே வந்துட்டு என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. இப்போ என்கிட்ட 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் வீடியோஸ் அதிகமாக போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களால் வந்துட்டு இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்ககிட்ட 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால உங்களால் 3 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அன்லாக் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஷாப்பிங், இன்னொன்று என்னென்னா மெம்பர்ஷிப் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சூப்பர் சேட். ஆக்சுவலாக சூப்பர் சேட் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய பேரோட லைவ் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 20, 50, 100 அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு சேட் சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு மணி வந்துட்டு அந்த கிரியேட்டருக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த லைவ் பண்ணுறதால. இன்னொன்று வந்துட்டு ஷாப்பிங். ஆக்சுவலாக ஷாப்பிங் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஷாப்பிஃபைல வந்துட்டு ஒரு ஸ்டோராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரோட லிங்க்கை வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் டேக் பண்ண முடியும். ஸோ அப்படி டேக் பண்ணும்போது உங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸ் வந்துட்டு ஸோ அதை வியூ பண்ணுற ஆடியன்ஸ் வந்துட்டு அதை பைமே பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப். நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்துட்டு மெம்பர்ஷிப் வீடியோஸ்னு வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க போடுற வீடியோஸ் வந்துட்டு பர்டிகுலராக அவங்களோட மெம்பர்ஷிப்பை பை பண்ண ஆடியன்ஸால் மட்டும் தான் வியூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஆடியன்ஸ் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுவாங்க அந்த மெம்பர்ஷிப் பை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு உங்ககிட்ட 500 சப்ஸ்கிரைபர்ஸும் 3000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.